ஜெனீவாவிலே இந்த பிரச்சனை நிறைய காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் அப்பட்டமான உண்மை. மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் தொட்டிருக்கின்றீர்கள். அதாவது இது இலங்கையிலே நடைபெறுகின்ற இன அழிப்பு என்பது ஒரு 4-5 மாதங்களுக்கு இடையில் பெருந்தொகை மக்களை இன்னொரு இன மக்கள் கொல்ல ஆரம்பித்து கொன்று முடித்த கதை அல்ல. இது 70 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே அரசு திட்டமிட்ட வகையில் இந்த இராணுவத்தை பயன்படுத்துவது என்ற எல்லா விடயங்களுமே ஒரு அரசமயமாக்கப்பட்ட ஒரு இன அழிப்பாகத்தான் இது இருக்கின்றது. அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதுக்கு தன்னார்வ நிறுவனங்களை வைத்து எங்களுக்கு நிதி ஊட்டம் கொடுத்து எங்களுக்குள்ளே சிந்தனையாளர்களை செலுத்தி நீங்கள் குறைத்து கேளுங்கள், இப்படி கேளுங்கள், இப்படி கேட்காதீர்கள், ஜெனோசைட் என்று சொல்லாதீர்கள் என்றெல்லாம் பல வகுப்புகள் எடுக்கப்படுவதும் இதெல்லாமே நடந்து போய் கொண்டிருக்காங்க. கையாளப்படுகின்ற பாலஸ்தீன் விவகாரம் என்பது ஐட்டம் 7க்குள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் காசாவில் தற்பொழுது எந்த அளவு தூர நிலைமை இருக்கின்றது. அங்கு பட்டினியால் குழந்தைகள் சாகின்றார்கள், மக்கள் சாகின்றார்கள். தொடர்ச்சியாக அங்கு குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றது. மக்கள் இருக்கின்ற முகாம்களில் குண்டு தாக்குதல்கள் இடம்பெறுகின்றது. ஆகவே தற்பொழுது இருக்கின்ற மனித உரிமை அவை கூட தோல்வியில்தானே இருக்கின்றது. ஐட்டம் 7க்குள் பேசப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது இல்லாமல் ஒன்றாகத்தானே தொடர்கின்றது தற்பொழுதைய காலத்தில். ஆனால் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தை தான் சுமத்ரனும் கூறுகின்றார். எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அறிக்கைகளிலும் இனப்படுகொலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே நாங்கள் இனப்படுகொலை என்ற விடயத்தை தொடர்ந்து பிடித்து கொண்டு நிற்காமலுக்கு பதிலாக போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று மீறி குற்றங்களை இழைத்தார்கள். அப்போ தமிழர்களில் பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், பெருந்தொகை மக்கள் கொல்லப்பட்டதினாலே அதை ஐநா அறிக்கையிட்டாலே இன அழிப்பு என்பது நிரூபிக்கப்பட்டு விடும் என்று நினைக்கின்றார்கள். உண்மை அப்படி அல்ல. இன அழிப்பு குற்றங்களை செய்கின்ற பொழுது இன அழிப்பு நோக்கத்தோடு செய்தார்கள். அது 2 நோக்கங்கள் இருக்கின்றது. மென்ஸ்ரியா என்ற ஒரு பொது நோக்கம், டோலஸ் ஸ்பெசியாலிஸ் என்கின்ற சிறப்பு நோக்கம். இந்த 2 சிறப்பு நோக்கங்களோடு தான் இந்த குற்றங்களை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இன அழிப்பு நோக்கத்தோடு செய்கிறார் என்பது நிறுவப்பட வேண்டும். இதற்கான ஆதாரங்களையே பார்க்காமல் மட்டுப்படுத்தி முதலே தீர்மானித்து இதைத்தான் நாங்கள் பார்ப்போம் என்று தீர்மானித்து விட்டு பிறகு சொல்ல முடியாத ஆதாரங்கள் இல்லையா? இலங்கை என்ற ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் சர்வதேச நீதிமன்றம் ICJக்கு கொண்டு செல்ல வேண்டுமா, அல்லது ICCயின் ஊடாக ICCக்கு கொண்டு செல்வது சாத்தியமானது உண்டா, அல்லது ICT என்ற நடைமுறை இங்கு பின்பற்றப்பட வேண்டுமா? எது உங்களுடைய பார்வையில் சரியான ஒன்று? ஆகவே எங்களுடைய கோரிக்கையை மிகவும் தெளிவாக இன அழிப்பை மட்டும் மையப்படுத்தியதாக வைக்க வேண்டும். என்ன 2 பேரையும் தண்டிக்கிறார்கள். சேகரிக்கப்படுகின்ற அந்த தகவல்கள் என்பது சாட்சியங்களாக இல்லை. இதில் பெறப்படுகின்ற தகவல்களை கொண்டு ICCயில் எதிராக பயன்படுத்த முடியாது என்பது கயேந்திரகுமாரனுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. என்னுடைய நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார், இது சாட்சியங்களாக பயன்படுத்த முடியாது. அதற்கு பிரதான காரணம் என்பது இலங்கையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த சாட்சியங்கள் சேகரிக்கப்படுகின்றது. அவருடைய கருத்து, இது தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றது, இது சாட்சியங்களாகவே இல்லை. அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லி வருகின்றார். முக்கியமாக நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், இங்கே இன அழிப்புக்கான சாட்சியங்களை தேடுங்கள், உங்களுடைய ஆணை, பணிப்பாணை, மேண்டேட் என்று ஒன்று இருக்கிறது. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் சார்ந்து தமிழ் தேசிய கட்சிகள் இது தொடர்பிலான அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தொடர்பில் கஜேந்திரகுமார் தரப்பினர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி எல்லா கட்சிகளுடன் அனுமதியுடன் அனுப்ப இருக்கின்றார்கள் ஜெனீவா மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு. இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக ஜெனீவா மனித உரிமை பேரவை மற்றும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலை அது சார்ந்த குற்றங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக தமிழ் நெட்டின் நிர்வாக ஆசிரியர் ஜெயா அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரஸ்னோ. ஜெனீவா மனித உரிமை பேரவையை பற்றி உங்களுடைய சாதாரண பார்வை என்ன? இதுவரை காலமும் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்பது சில சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசாங்கம் அனுசரணை வழங்கியிருக்கின்றது. எனினும் அதன் மூலமாக பொறுப்பு கூறல் என்பது நடைபெற்றதா என்றால் இல்லை. ஆகவே ஜெனீவாவை தமிழ் மக்கள் நம்புவது என்பது எந்த அளவு தூரம் காலப்பொருத்தம்?
ஜெனீவாவிலே வந்து இந்த பிரச்சனை நிறைய காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் அப்பட்டமான உண்மை. இதை பற்றி நாங்கள் ஆரம்பத்திலே இருந்தே தமிழ்நெட்டிலே தெளிவாக எழுதி வந்திருக்கின்றோம். இதிலே வந்து மிகவும் அழுத்தங்கள் போடப்பட வேண்டும், இதற்குள்ளே வைத்து முடக்குகின்றார்கள் இந்த பிரச்சனையை. இதில் மிக முக்கியமாக நீங்கள் பொறுப்புக்கூறல் என்ற சொல்லை பயன்படுத்தி இருந்தீர்கள். இந்த பொறுப்புக்கூறல் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு இந்த சக்திகள், அங்கே தீர்மானங்களை போடுகின்ற சக்திகள், அங்கே ஐநாவிலே கடமையாற்றுபவர்கள், அவர்கள் என்ன கருத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால், இலங்கை தீவில் போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகிய 2 வகை குற்றங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. அது 2 தரப்புகளுமே புரிந்திருக்கிறார்கள். அதற்கு தனிநபர்கள் தண்டிக்கப்படுவதுதான் பொறுப்புக்கூறல் என்று அவர்கள் அவர்கள் அதைத்தான் அவர்கள் கருதுகின்றார்கள். கருதி எங்களுக்கு உரிய வேலைகளை அவர்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றால், பொறுப்புக்கூறல் இன அழிப்புக்கான நீதி பெற வேண்டும் என்ற ஒரு மனதில், எங்களுடைய மனதில் இருக்கின்ற பொறுப்புக்கூறல் என்பது வேறு. அவர்களுடைய அரசியலில் இருக்கின்ற சர்வதேச அரசியலில் இருக்கின்ற பொறுப்புக்கூறல் என்பது வேறு. ஆகவே இந்த விடயத்தை சரியாக புரியாமல் நாங்களும் இந்த பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் என்ற சொல்லாடல்களையே கையாளுகின்றோம். உண்மையில் இன அழிப்புக்கான நீதி என்பதை ஐநா மனித உரிமை பேரவையில் கதைப்பதற்கு கூட அவர்கள் ஆரம்பத்திலே அனுமதிக்கவில்லை. அப்பொழுது தாயகத்தில் இருந்து வந்த பிரதிநிதிகள் அங்கே வந்து இன அழிப்பு என்ற சொல்லை பயன்படுத்துகின்ற பொழுது அப்படியான சொல்லை பயன்படுத்த வேண்டாம் என்று கூட அங்கே கட்டளைகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதையும் தாண்டி அங்கே வந்து எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் போய் இன அழிப்பு என்ற குரலை ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருந்தார்கள் 2013 காலப்பகுதியிலே. ஆகவே இந்த ஐநாவை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தீர்ப்பாயத்திலே இது குறித்த சாட்சியங்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதில் எவ்வளவு தூரம் இது ஒரு மிகவும் குறைந்த ஒரு பொறிமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கியிருந்தோம். ஆனால் ஆட்சி மாறி இருக்கின்றது. சந்திரிகா, மஹிந்த ராயபக்ஷ, அதன் பின்னால் மைத்ரிபால, கோட்டபாய ராயபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கே, தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா, ஜே.ஆர். ஜெயவர்தன, இவ்வாறு ஆட்சிகள் மாறுகின்ற பொழுதும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த குற்றங்கள் அல்லது தமிழ் மக்களினுடைய பாதிப்புகள் என்பது தொடர்ந்த வண்ணம் தானே இருக்கின்றது. ஆகவே தனியாக ஆட்சியாளர்கள் என்று அவர் என்று நபர்களை மட்டுமே இங்கு குற்றஞ்சாட்டக்கூடிய சூழல் இருக்கின்றதா, அல்லது இலங்கை என்ற ஒரு அரசைத்தான் குற்றஞ்சாட்ட வேண்டிய தேவை இருக்கின்றதா? மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் தொட்டிருக்கின்றீர்கள். அதாவது இது வந்து இலங்கையிலே நடைபெறுகின்ற இன அழிப்பு என்பது ஒரு 4-5 மாதங்களுக்கு இடையில் பெருந்தொகை மக்களை இன்னொரு இன மக்கள் கொல்ல ஆரம்பித்து கொன்று முடித்த கதை அல்ல. இது 70 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே வந்து அரசு திட்டமிட்ட வகையில் இந்த இராணுவத்தை பயன்படுத்துவது என்ற எல்லா விடயங்களுமே ஒரு அரசமயமாக்கப்பட்ட ஒரு இன அழிப்பாகத்தான் இது இருக்கின்றது. ஆகவே அதற்குரிய நியாயத்தை தான் நாங்கள் கோர வேண்டும். இந்த இடத்திலே பல சிக்கல்கள் வருகின்றது. என்னென்றால், இந்த அரசாங்கம் திருந்திவிடும், இந்த அரசாங்கம் செய்துவிடும், நல்லிணக்க அரசாங்கம் ஏதோ புதிதாக ஒன்றை கொண்டு வந்து விடும் என்று அவர்கள் கூட ஐநா மனித உரிமை சபையிலே சேர்ந்து தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அதிலிருந்தே கூட பின்னர் அடுத்த அரசாங்கம் 2020 விலகி போய் சென்று விட்டது. இங்கே என்ன விஷயம் என்றால், ஐநாவினுடைய மனித உரிமை பேரவைக்குள்ளே மிகவும் குறைந்த ஒரு பொறிமுறையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் 2 வைத்துக்கொண்டு அந்த குறித்த நாட்டினுடைய அனுமதியோடு தான் இந்த விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற பார்வையோடு, அந்த பார்வை என்று சொல்வார் ஒரு நோக்கு நிலை, அந்த தவறான ஒரு நோக்கு நிலை, மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட குறைந்த நோக்கு நிலையில் வைத்துத்தான் இந்த விடயம் கையாளப்படுகின்றது. இதில் நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால், ஐநா மனித உரிமை அவை பிரச்சனை அல்ல, அங்கே கையாளப்படுகின்ற விதம் தான் பிரச்சனை. அதை பிழையாக கையாளுவதற்கான காரணம் என்னவென்றால், அங்கே தீர்மானங்களை போடுகின்ற நாடுகள் பிரித்தானியா, அமெரிக்கா தான் அந்த தீர்மானத்தை முதல் கொண்டு வந்தது. இந்த இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த ஆட்சி தரப்போடு சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். சிங்கப்பூர் தீர்மானம் என்றெல்லாம் போட்டு இப்போ தமிழ் தரப்பையும் அதற்குள் உள்வாங்கி ஒரு சிக்கலான நிலையை தோற்றுவித்திருந்தார்கள். ஆனால் அந்த பொறுப்பு கூறல் கூட தவறி போய்விட்டது. ஆகவே இன அழிப்புக்கான நீதியை ஆரம்பத்திலே இருந்து தமிழ் தரப்பு தெளிவாக கச்சிதமாக கோராமல் இருந்தது என்பது ஒரு பெரிய குறையாக இருந்தது. இந்த குறை 2021ஆம் ஆண்டிலே தான் முதல் நிவர்த்தி செய்யப்பட்டது. அது நீங்களும் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். அதிலே வந்து 1 மாதத்துக்கு மேலாக பல கட்சிகளை சேர்ந்தவர்களோடு பல தரப்புகள், ஒரு புறம் சிவகரன், மறுபுறம் நாங்கள் என்று பல இடங்களில் இருந்து இவர்களோடு வேலை செய்தோம். ஒவ்வொரு கட்சி, ஒவ்வொரு பிரதிநிதிகளோடும் அவர்களுக்கு விளக்கங்களை கொடுத்து என்னத்தை கேட்க வேண்டும், எதை இந்த இடங்களில் விளக்க குறைவுகள் ஏற்பட்ட பொழுது தினக்குரல் போன்ற பத்திரிகைகளை நாங்கள் தமிழிலே கூட கட்டுரை எழுதி விளக்கம் கொடுக்க வேண்டியெல்லாம் இருந்தது. அப்படியான ஒரு வரலாறு கூட பயணித்தவர்கள் என்றபடியால் தற்பொழுதும் தமிழ் தரப்புகள் என்ன தவறு இழைக்கின்றன என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே ஐநா மனித உரிமையை கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அது உண்மையாகவே வந்து ஒரு ஐநா பொதுச்சபையினுடைய ஒரு சேய் அமைப்பு.
சப்சிடியரி பொடி என்று தான் அதை சொல்லுவார்கள். அப்படி இருந்தபோதும் அதற்கு மனித உரிமை பொதுச்சபைக்குரிய அளவு கடுமையாக அது செயற்படுகின்ற அளவுக்கு செயற்படுகின்றது. இப்போ மியான்மர் விடயத்தை எடுத்து பாருங்கள். அங்கே இன அழிப்பு என்பதற்கான அறிக்கைகள் எல்லாம் இந்த ஐநா மனித உரிமை பேரவையில் நடைபெற்றிருக்கின்றது. அதே போலத்தான் சிரியா விடயம், வேறு வேறு விடயங்களில் எல்லாம் பல நடவடிக்கைகள் செய்கிறார்கள். இப்போ இஸ்ரேல் விடயத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மிக கடுமையான நடவடிக்கைகளை அங்கே எடுக்கின்றார்கள். ஆகவே அங்கே அங்கே நிகழ்ச்சி நிரல் 4 என்று ஒன்று இருக்கிறது. அதிலே வந்து அந்த குறித்த நாட்டினுடைய எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் அவருடைய எதிர்ப்புக்கு மத்தியில் கூட நடவடிக்கை எடுக்க முடிகிறது. மியான்மரிலே அப்படித்தான் செய்தார்கள். ஆனால் இஸ்ரேல் விடயத்திலே அப்படித்தான் செய்யப்படுகிறார். இஸ்ரேலுக்கு தனி நிகழ்ச்சி நிரலை வைத்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு கூட உண்மையில் தனி நிகழ்ச்சி நிரல் வைத்திருக்க முடியும். 10 நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது, அட்டவணைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி நிரல். ஏன் இலங்கைக்கு வைக்க வேண்டும் என்றால், இலங்கை என்பது ஐநா பொறிமுறையை ஏமாற்றுகின்ற வேலையை செய்திருக்கின்றது. ஐநா இலங்கையிலே தன்னுடைய கடமையையும் சரியாக செய்யாது விட்டிருக்கின்றது என்று ஐநாவே வந்து ஒத்துக்கொண்டிருக்கின்றது. இலங்கையில் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் தான் ரைட்ஸ் அப் ஃப்ரண்ட் என்று ஒரு புதிய R2P என்ற அந்த பாதுகாப்பு கடமையிலிருந்து தவறிவிட்டது ஐநா என்பதை ஐநாவே ஒத்துக்கொண்டிருக்கின்றது. ஆகவே ஐநாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இலங்கை அரசு இந்த ஒமிஷன்ஸ் என்று தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தது என்பது ஏற்கனவே 2009க்கு முன்னரே உலகம் அறிந்த உண்மை. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற நிறுவனங்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தெளிவாக. கொமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திலே வந்து இந்த ஏமாற்று நடவடிக்கைகளை அங்கேயும் இலங்கையும் தன்னுடைய வேலையை செய்கின்றது. இலங்கை ஏமாற்றுவது என்பது மட்டுமல்ல, பல வல்லாதிக்கங்கள் தங்களுடைய புவிசார் தேவைக்காக எங்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. இதைத்தான் அந்த பொறுப்பு கூறல் என்பதிலே அவர்கள் தவறான பொறுப்பு கூறலை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதுக்கு தன்னார்வ நிறுவனங்களை வைத்து எங்களுக்கு நிதி ஊட்டம் கொடுத்து எங்களுக்குள்ளே சிந்தனையாளர்களை செலுத்தி, நீங்கள் குறைத்து கேளுங்கள், இப்படி கேட்காதீர்கள், ஜெனோசைட் என்று சொல்லாதீர்கள் என்றெல்லாம் பல வகுப்புகள் எடுக்கப்படுவதும் இதெல்லாமே நடந்து போய் கொண்டிருக்காங்க. ஆனால் பாலஸ்தீன் விவகாரம் என்பது ஐட்டம் 7க்குள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், காசாவில் தற்பொழுது எந்தளவு தூர நிலைமை இருக்கின்றது. அங்கு பட்டினியால் குழந்தைகள் சாகின்றார்கள், மக்கள் சாகின்றார்கள். தொடர்ச்சியாக அங்கு குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றது. மக்கள் இருக்கின்ற முகாம்களில் குண்டு தாக்குதல்கள் இடம்பெறுகின்றது. ஆகவே தற்பொழுது இருக்கின்ற மனித உரிமை அவை கூட தோல்வியில் தானே இருக்கின்றது. ஐட்டம் 7க்குள் பேசப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது இல்லாமல் ஒன்றாகத்தானே தொடர்கின்றது தற்பொழுதைய காலத்திலும். அது ஒரு வித்தியாசமான பிரச்சனை. ஏனென்றால் இஸ்ரேல் என்பது ஒரு பலமான நாடாக இருந்து கொண்டு, பலமான தாக்கத்தை செலுத்துகின்ற நாடாக இருந்து கொண்டு, அமெரிக்கா என்கின்ற நாட்டை தனது கட்டுக்குள்ளே, அமெரிக்காவிலே எப்படி அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை இருக்க வேண்டும் என்பதையே இஸ்ரேல் தீர்மானிக்கின்ற இடத்துல இஸ்ரேல் இருப்பதால், இலங்கை அப்படியான ஒரு நாடு அல்ல, மிகவும் பலம் குறைந்த நாடு, இந்த இடத்தில் பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலை இருக்கின்ற நாடு. ஆகவே இஸ்ரேல் ஒரு உலக நாடுகளையே மிரட்டி, மனித உரிமை செயற்பாளர்களை மிரட்டி இப்படி செய்து கொண்டிருந்த பொழுதும் மனித உரிமை அவைக்குள்ளேயும் சரி, ஐநாவுடைய ஏனைய பொறிமுறைகளிலேயும் சரி, மிகவும் கடுமையாக இஸ்ரேலுக்கு எதிராக இன அழிப்பு என்கின்ற அளவுக்கு அறிக்கையிடல் நடைபெற்றிருக்கின்றது. எங்களுடைய விடயத்திலே அந்த அறிக்கையிடலே எங்கு ஒரு இடத்தில் கூட இன அழிப்புக்கான அறிகுறி தென்படுகிறது, இலங்கையிலே தென்பட்டிருக்கிறது என்ற ஊற்று இடத்தில் கூட ஒரு சொல்லு கூட வராவிடாமல் தான் இந்த ஐநாவிலே இந்த எல்லா விடயங்களும் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமே இந்த இஸ்ரேல் உட்பட அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் தான் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றன. இந்தியாவும் அங்கே தடை விதிக்கின்ற ஒரு நாடாக, தன்னுடைய எந்த ஒரு நாட்டினுடைய உள் விவகாரத்திலேயும் மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது என்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையில் இந்தியாவும் ஒரு தடைக்கல்லாக இருந்து வந்திருக்கிறது. அப்படி இந்த ஐநா மனித உரிமை பேரவைக்குள்ளே இருக்கின்ற ஐநாவினுடைய முறை எப்படி என்பதை வழங்கி கொண்டீர்களா இருந்தால், ஒவ்வொரு அவைக்கும் ஒரு கிராமர் இருக்கின்றது, இலக்கணம் இருக்கின்றது. இப்பொழுது பாதுகாப்பு சபை இருக்கின்றது, அங்கே வீட்டோ அதிகாரத்தோடு பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்கிறார்கள், வேறு நாடுகளும் இருக்கின்றார்கள். பாதுகாப்பு சபை ஒரு முடிவை எடுத்தால் அதற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிறது, அதாவது அதை கட்டாயம் அமுல்படுத்தியே ஆக வேண்டும். இன்று இஸ்ரேலுடைய இன அழிப்பை தடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தி, வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய இன அழிப்பை தடுத்து நிறுத்தாமல் முடக்கி வைத்திருக்கின்றது. ஆனால் இலங்கை விடயத்தில் இன அழிப்பு என்கின்ற விடயத்தை பாதுகாப்பு சபைக்கு கொண்டு சென்று அங்கே எந்த நாடு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகிறது எங்களுக்கு எதிராக, தமிழர்களுடைய விடயத்திலே இன அழிப்பு என்ற விசாரணையை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு நாடு அங்கே வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகிறதா, அது எந்த நாடு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய விடயத்தை, ஆனால் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தை தான் சுமத்ரனும் கூறுகின்றார். எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அறிக்கைகளிலும் இனப்படுகொலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே நாங்கள் இனப்படுகொலை என்ற விடயத்தை தொடர்ந்து பிடித்து கொண்டு நிற்காமலுக்கு பதிலாக போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது.
சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கின்ற அணுகுமுறைக்கும் நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கும் இடையில் அடிப்படையில் முரண்பாடு இருக்கிறது. என்னவென்றால், சுமந்திரன் என்ன செய்கின்றார் என்றால், இங்கே இனாளிப்பே நடக்கவில்லை என்றும் அதைத்தான் சர்வதேசம் அதை ஒத்துக்கொள்ளாது என்றும் அவர் ஒரு அணுகுமுறை வைத்திருக்கின்றார். நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், நாங்கள் மட்டுமல்ல, பல தரப்புகள், தமிழர்களுடைய தரப்புகள் என்ன சொல்கின்றன என்றால், இன அழிப்பு தான் இங்கே நடந்தது, இது ஒரு சர்வதேச அரசியல் இதை தவறாக கையாளுகிறது, ஆகவே இன அழிப்பையும் பார்க்குமாறு அழுத்தங்களை பிரயோகித்து அதை பார்க்கின்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும். அப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் ஐநாவுக்குள்ளே உலக அரசியலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. ஐநாவினுடைய பொறிமுறைக்குள்ளேயும் பல சர்வதேச சட்ட விடயங்கள், இன்றைக்கு மியான்மருக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்பதற்கான விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. சமாந்தரமாக ஐநாவினுடைய இன்னொரு நீதிமன்றமான உலக நீதிமன்றத்திலே அரச பொறுப்பு விசாரிக்கப்படுகின்றது. இஸ்ரேலுடைய இன அழிப்பினுடைய அரச பொறுப்பு அங்கே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது வெற்றிகரமாக. அதே போல மியான்மருடைய விட நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாட்சியங்களை திரட்டுகின்ற பொறிமுறைகளை போட்டிருக்கிறார்கள், இலங்கையும் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கைக்கு அலுவலக பொறிமுறையை போட்டு நாங்கள் இன அழிப்பை பார்க்க மாட்டோம், அங்கே இன அழிப்பு நடந்ததற்கான அறிகுறியை இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை, இதுவரையும் அப்படி தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆதாரங்களை கூட தேடாமல் இரண்டு தரப்பும் குற்றம் புரிந்தார்கள். போர்க்குற்றத்திலே, போரிலே அளவு மீறி குற்றங்களை இழைத்தார்கள். அப்போ தமிழர்களில் பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், பெருந்தொகை மக்கள் கொல்லப்பட்டதினாலே அதை ஐநா அறிக்கையிட்டாலே இன அழிப்பு என்பது நிரூபிக்கப்பட்டு விடும் என்று நினைக்கின்றார்கள். உண்மை அப்படி அல்ல. இன அழிப்பு குற்றங்களை செய்கின்ற பொழுது இன அழிப்பு நோக்கத்தோடு செய்தார்கள். அது இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றது. மென்ஸ்ரியா என்ற ஒரு பொது நோக்கம், டோலஸ் ஸ்பெசியாலிஸ் என்கின்ற சிறப்பு நோக்கம். இந்த இரண்டு சிறப்பு நோக்கங்களோடு தான் இந்த குற்றங்களை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இன அழிப்பு நோக்கத்தோடு செய்கிறார் என்பது நிறுவப்பட வேண்டும். இதற்கான ஆதாரங்களையே பார்க்காமல் மட்டுப்படுத்தி முதலே தீர்மானித்து, இதைத்தான் நாங்கள் பார்ப்போம் என்று தீர்மானித்து விட்டு பிறகு சொல்ல முடியாத ஆதாரங்கள் இல்லை என்று. ஆகவே இதுதான் அங்கே ஏன் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்றால், இலங்கை அரசை தங்கள் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றால், இலங்கையில் இன அழிப்பு நடந்தது என்ற கோடி காட்டலையோ அப்படியான சாட்சியங்களையோ தேடினால் இலங்கை எதிர்த்தரப்பிடம் சென்றுவிடும். ஆகவே இலங்கையை கையாள வேண்டும் என்றால் ரெண்டு தரப்பும் குற்றமளித்தார்கள் என்ற மாதிரியான அணுகுமுறையை வைத்துத்தான் இவர்களை இரண்டு தரப்பிலையும் பிழையை போட்டு தமிழர்களுடைய நீதியையும் மிகவும் மட்டுப்படுத்தினால்தான் இலங்கை அரசை கையாளலாம் என்று இந்த சர்வதேச அரசியல். இந்த சூழல் எல்லாம் இன்று சர்வதேச சட்டங்கள் ஏற்பட்ட மாற்றங்களினாலே எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் மிக தெளிவாக வைத்து, புலம்பெயர் சூழல் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தரப்புகளும் இறுக்கமாக செயற்பட்டு தமிழ்நாடும் உற்சாகமாக நிற்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இங்கே உருவாகும். நிச்சயமாக இன்று உலகத்திலே பெரிய விழிப்புணர்வே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமை பேரவைக்குள் இருந்து மட்டுமல்ல, பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிராமர் இருக்கிறது என்று சொன்னேன். பாதுகாப்பு சபையிலே எப்போ எடுப்பார்கள் ஒரு விடயத்தை என்றால், உலக அமைதிக்கு, பிராந்திய அமைதிக்கு குந்தகமாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் பாதுகாப்பு சபையிலே அது எடுக்கப்படும். பொதுச்சபைக்கு வேறு முறை இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்களுக்கு என்று உலகத்திலே நாடு இல்லை. ஒரு இஸ்லாமிய இந்த பலஸ்தீன விடயத்தை எடுத்தீர்கள் என்றால் உலகத்தில் பல நாடுகள் இருக்கின்றன, முஸ்லீம் நாடுகள், அவர்களெல்லாம் குரல் கொடுப்பார்கள். ஆனால் எங்களுக்கு அப்படியான சூழல் இல்லை. அப்போ 193 நாடுகள் அங்கம் வகிக்கின்ற பொதுச்சபையில் ஒரு விடயத்தை சாதிப்பதை விட பிழையாக செய்து கொண்டிருந்தாலும் அங்கே இங்கே மனித உரிமை பேரவைக்குள்ளே இருக்கின்ற சரியான முறைகளை நாங்கள் பயன்படுத்தி அழுத்தங்களை பிரயோகித்தால் 47 நாடுகள் சுழற்சி முறையில் இருக்கின்ற அந்த இடத்திலே விடயங்களை சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக இன அழிப்புக்கான கோடி காட்டலை முதல் அங்கே கொண்டு வர வேண்டும். அது கொண்டு வராமல் இப்போ ஐசிசிக்கு நீங்கள் அனுப்பினீங்கள் என்றால் ஐசிசிலேயும் அங்கே இன அழிப்பை பார்க்க மாட்டார்கள். அப்போ எங்களுக்கு அதனாலே பலன் கிடைக்காமல் போய்விடும். இந்த இலங்கையிலிருந்து அனுப்பப்படுகின்ற கடிதங்களில் மிக முக்கியமான விடயமாக இருப்பது இலங்கையை ஐசிசிக்கு கொண்டு செல்வது. இது கடந்த முறையும் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இருந்தது. இலங்கை என்ற ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜேக்கு கொண்டு செல்ல வேண்டுமா, அல்லது ஐசிசியின் ஊடாக ஐசிசிக்கு கொண்டு செல்வது சாத்தியமானதுண்டா, அல்லது ஐசிடி என்ற நடைமுறை இங்கு பின்பற்றப்பட வேண்டுமா? எது உங்களுடைய பார்வையில் சரியான ஒன்றாக இருக்கின்றது? அதாவது அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது அனைத்து தமிழ் தரப்புகளும் ஆழமாக இதில் ஒரு கருத்து நிலை வைத்திருக்க வேண்டிய விடயம். இதிலே இலங்கை நாங்கள் ஏற்கனவே பார்த்த பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் அந்த கேள்வியை ஒரு நோக்கத்தோடு தான் கேட்டிருந்தீர்கள். அதாவது இங்கே பல அரசாங்கங்கள் செய்து கொண்டு போன குற்றம், இலங்கை அரசே ஸ்டேட் அரசாங்கங்கள்ன்றது கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் என்பது ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்ட ஒரு ஒற்றையாட்சி முறை.
அந்த ஸ்டேட் என்பதே, அரசு என்பதே இன அழிப்பு அரசாகத்தான் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களுடைய அணுகுமுறைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுமே இல்லையா, ஒருவருக்கு ஒருவர் முரண்படுமே ஒழிய சிறிது. இன அழிப்பு என்ற விடயத்திலே அந்த விடயம் தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆகவே அரசு பொறுப்பு விசாரிக்கப்பட வேண்டும். அரசு பொறுப்பு விசாரிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு நாடே உண்மையாக இலங்கை தான். உலக அளவிலே ஒரு ஒரு அரசு, இப்போ இஸ்ரேல் என்ப நாடும் வந்து ஒரு இன அழிப்பை பொலிசியாவித்தை தான் செய்கின்றது. அதே போல தான் இலங்கையும். இதை நிறுவ முடியும் இலகுவாக. அவர்களுடைய மகாவம்ச மனநிலையிலிருந்து அவர்களுடைய பல சிறில் மேத்யூ போன்றவர்கள், அனகாரிக தர்மபால போன்றவர்கள் அந்த கொள்கையை கொண்டு வந்தார்கள். இங்கே மற்றவர்கள் இருக்கக்கூடாது, பரதெமுழு என்று சொல்லி கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். இப்படி பல விடயங்களுக்கு இங்கே முன்னுதாரணம். ஒவ்வொரு இன அழிப்பினுடைய ஒவ்வொரு படிநிலைக்குமே இங்கே எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றன. ஆகவே மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய குற்றத்தை பார்க்காமல் மற்ற குற்றங்களாக அதை மட்டுப்படுத்துவதுதான் தவறு என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நான் கேட்டது என்பது ஐசிசியா, ஐசிஜே, ஐசிடியா என்பது. ஆமாம், அரச பொறுப்பை விசாரிப்பதற்கு ஐசிஜே, உலக நீதிமன்றம் என்று சொல்லப்படுகின்ற அரச பொறுப்பை விசாரிப்பதற்கு அதுதான் சரியான இடம். அதற்கு ஐநா பரிந்துரைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாடு அதை மேற்கொள்ளலாம். உதாரணமாக இன்று கனடா இருக்கின்றது, அல்லது வேறொரு நாடாக இருக்கலாம். அவர்கள் வந்து இலங்கை அரசோடு முரண்பட்டு இலங்கை அரசுக்கு எதிராக வழக்கு தொடுத்தாலே போதும். இதைத்தான் இன்று சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக செய்திருக்கின்றது. மியான்மாருக்கு எதிராக கம்பியா என்ற நாடு செய்திருக்கின்றது, ரோஹிங்யா மக்களுடைய இன அழிப்பிலே. ஆகவே இப்படியான விடயங்களை அரச பொறுப்பு ஆகவே அதுதான் முதலாவது கோரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஐநாவை நோக்கி கோரிக்கை வைக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் யாரை நோக்கி கோரிக்கை வைக்கிறார்கள்? ஐநாவினுடைய பிரசிடென்டை நோக்கியோ மனித உரிமை ஆணையாளரை நோக்கியோ மட்டுமல்ல, மிக பிரதானமாக இவர்கள் இந்த கோரிக்கை வைப்பது UN மெம்பர் ஸ்டேட்ஸ். அங்கே இருக்கின்ற 47 நாடுகளிலே அந்த குரூப் என்று சொல்லப்படுகின்ற இந்த தீர்மானங்களை போடுகின்ற நாடுகளுக்கு தான் இந்த கோரிக்கை வைக்கிறார்கள். ஆகவே அந்த நாடுகளில் ஒரு நாடு நினைத்தாலே அரச பொறுப்பை விசாரணைக்கு உள்ளாக்க முடியும். அப்படி செய்வதுதான் தலையாயது. அடுத்தது வந்து தனிப்பட்ட நபர்களுடைய குற்றங்கள், தளபதிகள், இதைத்தான் ICC பார்க்கும். இந்த ICC கூட பார்க்கின்ற பொழுது இரண்டு தரப்பிலும் கொஞ்சம் பேரை பிடித்து தண்டனை கொடுப்பதிலே தான் அவர்களுடைய நோக்கம் இருக்கும். இந்த பொறுப்புக்கூறல் அவசியம். குற்றவியல் பொறுப்புக்கூறலை தான் அங்கே பார்ப்பார்கள், அது மிக முக்கியம். ஆனால் குற்றவியல் பொறுப்புக்கூறலை பார்க்கின்ற பொழுது 10 தளபதிகள் இன அழிப்பு குற்றம் புரிந்தார்கள் என்று தீர்ப்பு வைத்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். இதனால் இந்த அரசு தண்டிக்கப்படாது. ஆகவே அது மறைமுகமாகத்தான் 10 தளபதிகள் இந்த இன அழிப்பு குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்ற படியால் இந்த அரசுக்கு இந்த நோக்கத்தோடு செயற்பட்டிருக்கிறது என்று மறைமுகமாகத்தான் அங்கே அந்த இது வருகின்றது, ஒரு அரசினுடைய பொறுப்பு கூட. ஆகவே எங்களுடைய விடயத்தில், இலங்கையினுடைய விடயத்தில் இங்கே ஒரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது மட்டும் இந்த இன அழிப்பு நடைபெறவில்லை, பல அரசாங்கங்கள் இருக்கின்ற பொழுது. ஆகவே அரசு பொறுப்பு முக்கியமானது, தனிநபர் குற்றவியல் பொறுப்பு முக்கியமானது. இதைவிட முக்கியமானது என்னவென்றால் 2002க்கு முன்னர் நடைபெற்ற குற்றவியல் சம்பவங்களும் இன அழிப்பாக பார்க்கப்பட வேண்டும், இன அழிப்பு குற்றங்களாக பார்க்கப்பட வேண்டும். அந்த விடயத்தில் இவர்கள் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். 2006க்கு பின்னர் தான் நடந்த இறுதி கட்டங்களை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொறுப்புக்கூறல் என்ற, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பொறுப்புக்கூறல் என்ற அடிப்படையில் இது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை தமிழர்களை பொறுத்தவரையில். ஆகவே தமிழர் தரப்பு தன்னுடைய ஒற்றை பெருங்குற்றமான இன அழிப்பு என்ற குற்றத்தில் இறுக்கமாக நிற்க வேண்டும். அந்த குற்றத்தை மற்ற குற்றங்களோடு சமப்படுத்தி கதைக்கக்கூடாது. ஆகவே தனிநபர் பொறுப்புக்கூறல் என்பது இரண்டாவது. முதல் அரசு பொறுப்புக்கூறல். இந்த ஐநாவிலே இருக்கின்ற உரிமை நாடுகள் தான் அதை செய்யவும் வேண்டும். ஆகவே அதை அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது, கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது எங்களுக்கு எது முதல் முக்கியமோ அதை முதல் சொல்லி, அடுத்ததை அடுத்ததாக சொல்லி, அதற்கு அடுத்ததாக சொல்ல வேண்டும். ஆகவே இன்று இன அழிப்புக்கான விசாரணையோ சாட்சியங்களை தேடுவதையோ அவர்கள் செய்யாமல் இருப்பதால் அதை செய்ய சொல்லி கோர வேண்டும். போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இது நடந்திருக்கின்றது என்று அறிக்கையிடல் செய்து விட்டார்கள். ஆகவே அந்த இரண்டையும் இப்பொழுது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை பொறுத்தவரையில் அது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் குற்றவியல் விசாரணைக்கு கொண்டு போகும் பொழுது அந்த குற்றங்கள் எல்லாம், இன அழிப்பு குற்றங்களும் அந்த குற்றங்களுக்குள்ளே வகைப்படுத்தப்பட்டு தீர்க்கப்பட்டு விடும். இது மிகவும் ஆபத்தானது. எங்களுக்கு இது ஒரு விதமான ஆபத்தான ஒரு பொறி, சூழ்ச்சி பொறி போன்ற ஒரு பொறி. ஆகவே இன அழிப்பு குற்றம் நடந்திருக்கிறது என்பதையும் கருத்தில் எடுத்து இன அழிப்பு குற்றங்களை இன அழிப்பு குற்றங்களாக வகைப்படுத்தி மற்ற குற்றங்களை, மிஞ்சுகின்ற குற்றங்களை தான் நீங்கள் மற்ற வகைகளில் கொண்டு போக வேண்டும். அதை செய்யாமல் இருப்பதே ஒரு பெரிய ஒரு சிக்கலான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய கோரிக்கையை மிகவும் தெளிவாக
இன அழிப்பை மட்டும் மையப்படுத்தியதாக வைக்க வேண்டும். இன்ன பிற குற்றங்கள், இன்ன பிற சர்வதேச குற்றங்களையும் ஏற்கனவே நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்கள். அவற்றை பொறுப்புக்கூறலுக்கு உள்ளாக்கி விசாரணைகள் மேற்கொள்வதற்கு முன்னர் இன அழிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே இருந்திருக்கின்றன. ப்ளோசிபிலிட்டி என்று சொல்வார்கள் சட்ட மொழியிலே. அந்த ப்ளோசிபிலிட்டியையும் எடுத்து, அந்த சாட்சியங்களையும் எடுத்து, அதற்கு பின்னர் தான் நீங்கள் பொறுப்புக்கூறலுக்குரிய தனிநபர் தண்டனையை விசாரிக்க வேண்டும். இல்லாதவிட்டால் இந்த குற்றங்கள் எல்லாம் பிழையாக வகைப்படுத்தப்பட்டுவிடும். இந்த விடயம் ஒரு மிகவும் இலகுவான கணிதம். இந்த கணிதத்தை கூட புரியாமல் மிக முக்கியமான விடயம் என்பது இனப்படுகொலைக்கான நீதியாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு இலங்கை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக தமிழர் தரப்பிடம் இருக்க வேண்டும். ஆமாம், இனப்படுகொலை என்ற விடயத்தினை தனிய சர்வதேச நீதிமன்றம் மட்டும்தான் விசாரணைக்கு உட்படுத்த முடியுமா? அரச பொறுப்பு உலக நீதிமன்றம் ICJ சர்வதேச நீதிமன்றத்திலே நடைபெறும். தனிநபர் பொறுப்பு ICCயிலே நடைபெறும். இந்த ICCயிலே 2002க்கு பிற்பட்ட குற்றங்கள் மட்டும்தான் பார்க்கப்படும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இனப்படுகொலை என்பதை சாதாரணமாக தனிநபர்களும் செய்ய முடியுமா அரசு இல்லாமல்? அதற்கு வாய்ப்பு குறைவு. அரசு இல்லாமல் ஒரு இனம் மக்கள் இன்னொரு இன மக்களை தாக்குவதற்கு சமய ரீதியான சிந்தனைகள், வேறு வேறு அணிகளுடைய தாக்கம் ஏற்படலாம், அல்லது ஒரு பக்கத்து நாடு கூட அதிலே ஒரு ஒரு பங்காற்றலாம். அப்படி பல வாய்ப்புகள் இருந்தாலும் பொதுவாக இன அழிப்பு என்பது அரசு செய்கின்ற பொழுதுதான் மிகவும் பலமான இன அழிப்பாக, இலங்கை, இஸ்ரேல் போன்ற இடங்களிலே, ஏன் நாசிகள் செய்த இன அழிப்பு வந்து ஹிட்லர் ஆட்சியில் இருந்தவர் தானே செய்தார். ஆகவே அரச பொறுப்பு என்பது மிக மிக முக்கியமானது. மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, இந்த மூன்றும் தனித்தனியே நீதிமன்றங்களில் கையாளக்கூடிய ஒன்றார். அதாவது குற்றங்களிலெல்லாம் தாய்க்குற்றம் பெருங்குற்றம் என்று சொல்லப்படுவது இன அழிப்பு. அது வந்து சர்வதேச குற்றங்களில் முதலாவது பெரிய வகைக்குரியது. அடுத்த வகையாக வருவது மனித குலத்துக்கு எதிரான குற்றம், அதற்கு பின்னர் போர்க்குற்றம், அப்படி 4 வகையாக பிரித்து வைத்திருக்கின்றார் குற்றங்களை. இதில் அதி உயர் குற்றமான இன அழிப்பு என்பதை பார்க்கின்ற உரிமை இல்லாமல் அது மட்டுப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அந்த இன அழிப்புக்குள்ள சம்பந்தப்படுகின்ற குற்றங்களும் கீழே உள்ள வகைக்குள்ளே போய்விடும். அதே போலதான் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறவில்லை என்ற ஒரு அனுமானத்தோடு சாட்சியங்களை தேடுகின்ற பொழுதோ அறிக்கையிடல் செய்கின்ற பொழுதோ தனியே போர்க்குற்றங்கள் மட்டும்தான் பார்க்கப்படும். ஆகவே அப்பொழுது இன அழிப்புக்குரிய குற்றங்களும் இருந்தாலும் அவையும் மனிதகுல குற்றங்களும் கூட தனியே போர்க்குற்றங்களாக வகைப்படுத்தப்பட்டுவிடும். ஆகவே இந்த படிநிலையை விளங்கி கொண்டுதான் எங்களுடைய கோரிக்கையை வைக்க வேண்டும். ஆகவே இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், பொதுவாக சர்வதேச குற்றங்கள் என்ற அந்த 4 வகை குற்றங்கள், சர்வதேச குற்றங்களைக்கான பொறுப்புக்கூறல் என்று சொல்லுகின்ற பொழுது இன அழிப்புக்கான ஆட்சி அந்த 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 சாத்தியக்கூறு இல்லை என்ற மாதிரியான ஒரு அனுமானத்தோடு எங்களுடைய தமிழர்களுடைய விஷயத்தை இவர்கள் அணுகுவதுதான் அங்கே இருக்கின்ற பெரிய பிரச்சனை. ஆகவே இதைத்தான் நாங்கள் குறிவைத்து இயங்க வேண்டும், கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும், ஒன்றிணைந்து கோரிக்கைகளை. இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், தமிழர் தரப்பினுடைய பிரதிநிதிகளாக விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் யாரை பார்க்கிறார்கள் என்றால், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு பேர் இதில் கூடுதலாக இந்த கருத்திலே இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றார்கள். இப்பொழுது இந்த சர்வதேச தரப்பில் இருப்பவர்கள் பலர் வந்து பல காலமாக சொல்லி வந்தார்கள், எங்களுக்கு தெரியத்தக்கதாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் இன அழிப்பு விசாரணையை கோரவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்களும் வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் முதலில் 2021 தான் இணைந்து இந்த கோரிக்கையை வைத்திருந்தார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம். அதே போன்ற ஒரு முக்கியமான விடயமாகத்தான் தற்பொழுதும் இந்த கடித விவகாரம் பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஐநாவினால் உருவாக்கப்பட்ட சாட்சியங்களை சேகரிக்கின்ற அந்த பொறிமுறை என்பது எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சாட்சியங்களை அது சேகரிக்கவில்லை. அதே நேரம் அது இனப்படுகொலை என்ற அடிப்படையில் இருந்து அது சாட்சியங்களை சேகரிக்கவில்லை என்பது இன்னும் ஒரு தரப்பின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆகவே அந்த பொறிமுறை என்பது காலத்துக்கு தேவையான ஒன்றுதானா? அந்த குற்றச்சாட்டு உண்மையானது. அதாவது ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், இந்த 2021ஆம் ஆண்டு இந்த தீர்மானம் போட்டு கொரோனா வந்துவிட்டது. இந்த விடயத்தை அவர் நடைமுறைப்படுத்தாமல் இழுத்தடித்து கொண்டிருந்தார். நாங்கள் ஒரு ஊடகமாக அவரிடம் கேள்வி எழுப்பி கொண்டிருந்தோம். அதாவது இந்த ஆணை என்ன, எவ்வாறு இந்த பணிப்பாணையை வைத்திருக்கின்றீர்கள், என்ன வகையான குற்றங்களை நீங்கள் விசாரிக்க போகிறீர்கள், எப்படி சாட்சியங்களை திரட்டப் போகிறீர்கள், பதிலே அவர்கள் தரவில்லை ஐநாவினுடைய அலுவலகத்தில் இருந்து. ஏனென்றால் அவர்கள் பொறிமுறை உருவாக்கவில்லை, தீர்மானத்தை உருவாக்கி வைத்துவிட்டு நிதி பற்றாக்குறை வந்துவிட்டது அதற்கு பின்னர். ஆகவே இவர்கள் கடைசியிலே மிக அவசரமாக அந்த தீர்மானங்கள், அடுத்த தீர்மானங்கள் வருவதற்கான காலங்கள் வருகின்ற பொழுது மிக விரைவாக இதை செய்துவிட்டு வகைப்படுத்தல், கணனிமயப்படுத்தல்,
தேடுகின்ற வகையில் அதை வகைப்படுத்தல் என்று பல வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 10 பேர் வரை அதிலே சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேலை போதாது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலமும் போதாது. 2021ஆம் ஆண்டு தமிழ் தரப்புகள் கேட்டது IIIM என்கின்ற அதி உயர்ந்த பொறிமுறையை. அவர்கள் கொண்டு வந்ததோ அலுவலக பொறிமுறையை. இந்த அலுவலக பொறிமுறையை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னவென்றால், இவர்கள் மேற்கொண்ட விசாரணையை அலுவலக விசாரணையாகத்தான் அந்த OASL என்பது 2015 நடைபெற்றிருந்தது. அதிலே இனாளிப்புக்கான கோடி காட்டல் இருக்கவில்லை. ஆகவே அவர்கள் இந்த பொறிமுறையை கொண்டு வந்த பொழுதும், அந்த சாட்சிய பொறிமுறை கொண்டு வந்த பொழுதும் அவர்கள் இந்த இனாளிப்புக்கான விசாரணை என்பதை மையப்படுத்தாமல் தான் அவர்கள் இப்போ தேடுகின்ற பொழுது, நீங்கள் சாட்சியத்தை தேடுகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான சாட்சியத்தை தேடினால் அதுதானே கிடைக்கும், மற்றது கிடைக்காதல்லவா? அந்த தவறை இவர்கள் இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை விட அங்கே அவர்கள் சாட்சியங்களை உண்மையாக சேகரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வெளியிலே இவர்கள் அரசியலுக்காக சொல்லுகிறார்கள், இங்கே தனியாக ஸ்டேட்மெண்ட்களை தான் எடுக்கிறார்கள், விட்னஸ் எடுக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி. அங்கே விட்னஸும் எடுத்துக்கொண்டு தான் எடுக்கிறார்கள், அதுக்கான ஆணையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு வேகம் இல்லை, நிதி இல்லை, எங்களுடைய கவனக்குறைவு இருக்கின்றது. எங்களுக்கு இனாளிப்பை அவர்கள் மையப்படுத்தாதவரை தமிழர்களுக்கு இதில் பெரிய அக்கறையும் வராது. என்ன 2 பேரையும் தாண்டிக்கிறார்கள். சேகரிக்கப்படுகின்ற அந்த தகவல்கள் என்பது சாட்சியங்களாக இல்லை, இதில் பெறப்படுகின்ற தகவல்களை கொண்டு ICCயில் எதிராக பயன்படுத்த முடியாது என்பது கயேந்திரகுமாரனுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. என்னுடைய நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார், இது சாட்சியங்களாக பயன்படுத்த முடியாது. அதற்கு பிரதான காரணம் என்பது இலங்கையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த சாட்சியங்கள் சேகரிக்கப்படுகின்றது. அவருடைய கருத்து என்பது இது தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றது, இது சாட்சியங்களாகவே இல்லை. ஆகவே இது இன்னும் ஒரு நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்காது, இது காலத்தை இழுத்தடிக்கின்றது. பாதுகாப்பு சபை ஊடாகத்தான் சாட்சியங்களை சேகரிக்கின்ற பொறிமுறையை உருவாக்க முடியும், இல்லை என்றால் இது மீண்டும் ஒரு காலத்தில் தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லி வருகின்றார். முக்கியமாக நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், இங்கே இனாளிப்புக்கான சாட்சியங்களை தேடுங்கள், உங்களுடைய ஆணை, பணிப்பாணை, மேண்டேட் என்று ஒன்று இருக்கிறது, அதை விரிவுபடுத்துங்கள். அதை விரிவுபடுத்தி மியான்மருக்கு பார்ப்பதை போல மனித உரிமை பேரவைக்குள்ளே நீங்கள் பார்க்க தவறிவிட்டீர்கள், அதை பாருங்கள் என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்கு பதிலாக இங்கே இருந்து அங்கே கொண்டு போங்கள் என்று சொல்வதிலே பெரிய அளவு அதனையும் குறிப்பிடுகின்றார். இந்த சாட்சியங்கள் சேகரிக்கின்ற பொழுது இது இனப்படுகொலை என்ற அடிப்படை நோக்கு நிலையிலிருந்து பார்க்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிடுகின்றார். நேற்றைய தினம் உரையாற்றுகின்ற போது ஒரு கூட்டம் ஒன்றில் கூறியிருந்தார். அதையும் சொல்லுகின்றார். ஆனால் அதை விட இன்னொரு விடத்தையும் சொல்லுகிறார். என்னவென்றால், இங்கே சேர்த்த சாட்சியங்கள் எல்லாம் போதுமானவை, இவற்றை ICCக்கு கொடுத்து விடுங்கள், அவர்கள் இனாளிப்பை கண்டுபிடிப்பார்கள் என்று. சாட்சியம் இல்லாமல் என்று ICC இனாளிப்பை கண்டுபிடிக்கும்? இனாளிப்புக்கான சாட்சிய இவர்கள் இங்கே நடைபெற்ற குற்றங்கள் இப்படி 2 வகைதான் என்று சொல்லி அந்த பணிப்பானையோடு அந்த ரிஃபரல் என்று சொல்வார்கள், அந்த ரிஃபரல் நடக்கின்ற பொழுது அந்த ரிஃபரல் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட கண்டறிதல்களையும் சாட்சியங்களையும் வைத்துக்கொண்டு இப்படியான ஒரு ரிஃபரல் அங்கே போகின்ற பொழுது ஐசிசிக்கு போகின்ற ரிஃபரல்லே இனாளிப்பு என்பதுக்காக பாருங்கள் என்ற கட்டளை இருக்காது. ICC தானாக கண்டுபிடிக்க போவதில்லை. அவர்கள் ஏற்கனவே செய்யப்பட்ட வேலைகளில் இருந்தால் இந்த விசாரணை ஆரம்பிப்பார்கள். ஒரு சிறிய கவனம் செலுத்துவார்கள், இருந்தாலும் அது ஆழமானதாக இருக்காது. இங்கே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர் சொல்லுகின்ற சில விடயங்கள் உண்மை இருக்கின்றது. என்னவென்றால், இன அழிப்புக்கான நோக்கத்தோடு இந்த குற்றங்கள் புரியப்பட்டன என்பதற்கான எந்த ஆதாரங்களையும் இவர்கள் இதுவரை திரட்டவில்லை. என்றால் இன அழிப்பை பார்க்கவில்லை. இன அழிப்பு என்ற குற்றம் இருப்பதற்கான ஒரு இடுகோளோடு இவர்கள் சாட்சியங்களை திரட்டாதபடியால் நோக்கம் என்கின்ற முக்கியமான விடயம் அது இல்லாமல் இனஅழிப்பை நிறுவ முடியாது. மற்ற குற்றங்களை போன்றதல்ல இனஅழிப்பு என்ற குற்றம். ஆகவே அந்த விடயம் நடக்காதபடியால் அதை நடக்காத நிலையில் ICCக்கு கொண்டு போய் இனஅழிப்பு பார்க்கப்படாத நிலை தான் இருக்கிற நிலை உருவாகும். ஆகவே தான் தமிழர் தரப்பு மிக அழுத்தம் திருத்தமாக அரசு பொறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்றால் அந்த விடயம் எடுக்கப்பட்டால் அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிடும். இங்கே இனஅழிப்பு நடைபெற்றிருக்கிறது போன்ற ஒரு கோடி காட்டல், ஒரு ப்ளோசிபிலிட்டி அங்கே ICJயிலே மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது ஐநாவினுடைய பொறிமுறைக்கும் ஒரு அழுத்தம் வந்துவிடும். அப்படியான சாட்சியங்களை நாங்கள் திரட்ட வேண்டும் என்று. ICJயை பொறுத்தவரையில் ICJ தாங்களே சாட்சியங்களை ஆழமாக திரட்டுறதுக்கான ஒரு பொறிமுறை ஏற்படுத்தி 4-5 வருடங்கள் செலவழித்து தான் இந்த இனஅழிப்புக்கான தீர்ப்பு வழங்குவார்கள். ICJயில் அரசு பொறுப்பு, அது மிகப்பெரிய வேலை. தனிநபர்களை தண்டிக்கின்றது என்ற விடயத்தில் போகின்ற பொழுது இவ்வளவு ஆழமாக 4-5 வருடங்கள் செலவழித்து அந்த ICCயே ஆதாரங்களை திரட்டப் போவதில்லை. அவர்கள் ஏற்கனவே திரட்டிய ஆதாரங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதில் தான் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும். ஆகவே இவர் ஒன்றுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லி வருகின்றார். ஏனென்றால் இவர் ஆழமாக இந்த விடயங்களை ஆராயாமல் எழுந்தமானமாக வேறு ஆட்களிலேயும் வேறு வளங்களிலேயும் தங்கியிருந்து கொண்டு இந்த முடிவுகளை எடுக்கின்றார். 2021 இவர்கள் எப்படி இந்த கோரிக்கை வைத்தார்கள் என்றால் இன அழிப்பு என்பதை கடைசியாக போட்டிருந்தார்கள் முதலிலே.
முதல் போடவே இல்லை. அது அடுத்த விஷயம். அது சிவாஜிலிங்கம், மற்றது ஸ்ரீகாந்தா, மற்றது பலர் ஆனால் வந்து இந்த இறுதியாக அந்த கூட்டங்கள் எல்லாம் கடிதத்தில் இருந்தது இனப்படுகொலை என்பது இருந்தது. அதுக்கு ஒரு மாதம் எடுத்தது. அதற்கு பலர் நீண்ட இரவு சந்திப்புகள். பகல் பல சந்திப்புகள், பலர் இரவு பகல் இருந்து வேலை செய்ய வேண்டியிருந்தது. இதுக்கு சிவகரன் போன்றவர்கள் சாட்சி. நிலாந்தன் அவர்கள் அண்மையில் எழுதிய கட்டுரையிலே இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்படியான சிக்கல்கள் எல்லாம் அந்த கூட்டங்களை போய்கொண்டிருந்தது என்பதெல்லாம். இப்படி பல சிக்கல்கள் இங்கே இருந்தது. அந்த நேரத்திலே கூட இவர்கள் இறுக்கமாக, எனக்கு செல்வம் அடைக்கலன் அவர்களே நேரடியாக சொல்லியிருந்தார். சுமந்திரனோடு நாங்கள் கதைத்த போது சுமந்திரன் சொன்னார் இன அழிப்பை நாங்கள் போட மாட்டோம் என்று. ஆனால் அடுத்த நாள் கிளிநொச்சியில் நடைபெற்ற கூட்டத்திலே இன அழிப்பு என்பது போடப்பட்டதுக்கான காரணம் என்னவென்றால் பலர் அதை அழுத்தியதால் அவர் சொன்னார், எல்லோரும் கேட்கிறீர்கள், எனக்கு இதிலே நம்பிக்கை இல்லை, ஆகவே நான் போட்டுவிட்டு போங்கள் என்ற மாதிரி போடுகின்றேன். இதிலே இந்த இடத்திலே செல்வம் அடைக்கலனானவர்களும் இறுக்கமாக சொல்லியிருந்தார், நீங்கள் இதை கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆகவே இந்த அளவு அழுத்தத்தை அந்த நேரத்தில் கஜேந்திரகுமார் கூட கொடுத்திருக்கவில்லை என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது, எங்களுக்கே தெரியும். ஆகவே அவர்கள் அரசியலுக்காக இன அழிப்பு என்று பேசுவது வேறு, உண்மையில் ஆழமாக இதுக்காக குறியாக செயற்படுவது என்பது வேறு. இதிலே அனைவருமே தவறு இழைக்கின்றார்கள். ஐசிசியை இலங்கைக்கு எதிராக கோர முடியுமா? அது ஒரு மிக முக்கியமான அடுத்த கேள்வி. என்னென்றால், இலங்கை என்பது ரோம் ஸ்டாட்யூட்டை ஒத்துக்கொள்ளவில்லை, ஐசிசியினுடைய ஒரு உறுப்புரை நாடாக இல்லை. ஆகவே இலங்கைக்கு எதிராக ஐசிசிக்கு கொண்டு போக முடியாது அடிப்படையில். ஆனால் பாதுகாப்பு சபை மட்டும், ஐநாவுடைய பாதுகாப்பு சபை மட்டும் ஒரு ரிஃபரலை மேற்கொண்டால் அங்கே அந்த விஷயம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது கூட 2002க்கு பிற்பட்ட குற்றங்கள் மட்டும்தான் அங்கே பார்க்கப்படும். ஆனால் எங்களுடைய விடயத்தில் இவர்கள் அதை கூட பார்க்கவில்லை. 2008, 2009, 2006, 2007க்கு பின்ன உள்ள விடயங்களில் தான் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் இதுவரையான சாட்சிய பொறிமுறைகளிலே. ஆகவே இந்த செம்மணி போன்ற விடயங்கள், கருப்பு ஜூலை போன்ற விடயங்கள் எல்லாம் அங்கே பார்க்கப்படாது. இந்த விடயத்தை நாங்கள் அவர்களுக்கு வலியுறுத்துகின்ற பொழுது பாதுகாப்பு சபை ஊடாக மட்டும்தான் ஐசிசிக்கு கொண்டு செல்ல முடியும். நிச்சயமாக பாதுகாப்பு சபை ஊடாக கொண்டு செல்ல முடியும். இன்னொரு வழி இருக்கிறது. 3 வழிகள். நிச்சயமாக வீட்டோ பயன்படுத்தப்படும். இப்போ அமெரிக்கா பயன்படுத்தும் எங்களுக்கு எதிராகவே, அது எங்களுக்கு தெரியும் வடிவாக. ஏன்னா இஸ்ரேலினுடைய எப்படியான தேவைகளுக்காக அவர்களே வீட்டோவை பயன்படுத்துவார்கள். இல்லாதவிட்டால் பயன்படுத்த முடியும், சீனா பயன்படுத்தும் அல்லது ரஷ்யா பயன்படுத்தும். இப்படி பெரிய சிக்கல் இருக்கின்றது. அதை தாண்டி போனால் கூட என்றதில் தான் நாங்கள் நிற்கின்றோம். இதனாலே தான் ஐசிஜேயை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தணும். ஏனென்றால் எதை விரைவாக சாதிக்கலாமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த தனிநபர் பொறுப்பு கூறலுக்கும் வேறு வழிகள் இருக்கின்றது. ஆனால் வேறு வழிகள், குற்றவியல் முக்கியமானது, இந்த சர்வதேச குற்றவியல் என்பது முக்கியமானது. ஆகவே ஐசிசியை போன்ற, ஐசிசியை விட உயர்வான பொறிமுறை எதென்றால் 2002க்கு முதல் நடந்த செம்மணி படுகொலைகளை கூட சர்வதேச விசாரணைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு குற்றவியல் தீர்ப்பாயம், சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தை நாங்கள் கோர வேண்டும். அப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஐசிசி வந்த பின்னர் உலகத்திலே சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்படுவதில்லை, அப்படியான வளமை இல்லை, ஆகவே நாங்கள் அதை கேட்கக்கூடாது என்று. இது தவறு. இதை நவநீதம் பிள்ளை அவர்களே சொல்லியிருக்கின்றார். குற்றவியல் தீர்ப்பாயங்களை கேட்க முடியும். ஏனென்றால் 2002க்கு முற்பட்ட குற்றங்கள் நடைபெற்றிருந்தால் அதற்கென்று தனியான ஐசிசியை போலத்தான் அவர்கள் ஐசிசியிலே அதை செய்துவிட்டு போவார்கள். அதுக்கு பேரை வைத்திருப்பார்கள். பேரளவிலே ஐசிடி ஒரு சேம்பர் இருக்கும், இன்னொரு சேம்பர் இருக்கும். ஒரு நீதிமன்றத்திலே பல சேம்பர் இருப்பது போல இன்னொரு சேம்பருக்கு ஐசிடி என்று பெயரை வைத்திருப்பார்கள். ஆகவே இதில் ஒன்று பெரிய சிக்கலான விடயம் இல்லை. நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை சரியாக கேட்க வேண்டும். சரி, ஐசிசியில் தான் செய்ய போகிறீர்கள் என்றால் இவர்கள் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஐசிசிக்கு செய்ய போகின்ற பொழுது ஐசிசியில் 2002க்கு முற்பட்ட செம்மணி போன்றவற்றையும் பார்க்கலாம் என்ற ஒரு பொய்யை கூறி வருகின்றார்கள். இது பொய் என்று நாங்கள் முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சில ஆராய்ச்சியாளர்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது இதுக்கு அங்கே ஒரு ஓட்டை இருக்கிறது, இங்கே ஒரு ஓட்டை இருக்கிறது, இப்படியான ஒரு டாக்ட்ரின் இருக்கிறது. டாக்ட்ரின் என்று சொல்லப்படுவது அந்த கோட்பாடுகள் போன்ற இந்த கோட்பாடுகளை அவர்கள் கடைப்பிடிப்பதில்லை. ஐசிசி கடைப்பிடிக்காத ஒரு கோட்பாட்டை பற்றி நாங்கள் கதைத்து 2002க்கு முதலும் அதை பார்க்கலாம் என்று வாதிடுவது அடிப்படையில் அபத்தமானது. ஆகவே இந்த அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். சரியான விடயங்களை தெரிந்து சரியான முறையிலே, நுண்ணிய முறையிலே அந்த கோரிக்கைகளை வடிவமைக்க வேண்டும். கோரிக்கைகளை வடிவமைக்கின்ற பொழுது இந்த வளவளாவாக வைக்கக்கூடாது. அந்த பல பக்கங்கள் எழுதி 4-5 பந்தி நேரடியாக கொடுக்க வேண்டும்.
ஒன்று ரெண்டு மூன்று பொதுவானது. நியாயப்பாட்டை நீங்கள் சொல்லலாம், பின்னுக்கு சொல்லலாம், பேக்ரவுண்ட் என்று சொல்லலாம், அல்லது ப்ரீஆம்பிள் என்று சொல்லி முட்கூட்டி அந்த இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுங்களுக்கு என்று சொல்லிவிட்டு இதை நாங்கள் கோருகிறோம். அந்த கோருகின்ற விடயங்களும் கவனியுங்கள். 1 2 3 4 5 7 5 என்று கோரிக்கை வைக்கிறீர்கள் என்றால் அந்த ஒரு முதலாவது கோரிக்கையை செய்தால்தான் ரெண்டாவது செய்யக்கூடிய மாதிரி அப்படி ஒரு லொக்கிங் இருக்க வேண்டும் ஒன்றுக்கு இடையில் ஒன்று. இல்லாவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால் இதில் 2 தருகிறோம், மிச்சம் 3 நாங்கள் தர முடியவில்லை என்று விட்டு போய்விடுவார்கள். ஆகவே அதை மிக நுட்பமாக சட்ட அறிவோடு மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய நோக்கு நிலையிலே இருந்து எங்களுக்கு நடைபெற்ற குற்றம் என்ன என்பதை வைத்துக்கொண்டு அந்த ஒரு ஒழுங்கு நிறப்படி தெளிவாக அந்த இதை வைக்க வேண்டும். இப்படியான மாதிரிகளை கூட நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம் என்ற உண்மையையும் நான் இங்கே சொல்ல வேண்டும். திரைமறைவில்லை, நாங்கள் தனியே ஊடக வேலை சட்ட வேலை மட்டும் செய்வதில்லை, அவர்களுக்கு சரியான அறிவுறுத்தல்களையும் அவர்களுக்கு கையிலே உறுதிப்படுத்தி கொடுத்தும் இருக்கின்றோம். ஆனால் அவற்றையெல்லாம் நிராகரித்து விட்டு மோட்டுத்தனமாக அங்கே செய்யலாம் இங்கே செய்யலாம் என்று வலுவழுப்பான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். இப்போ அந்த அழுத்தங்களின் விளைவாக ஐசிஜேயை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இனி வருகின்ற கடிதத்தில் நிச்சயமாக ஐசிஜே இருக்கும். ஆனால் ஐசிஜே எப்படி இருக்கும் என்று சொல்லட்டா, அதாவது அவர்கள் வேறொன்றை மேலே கதைத்து விட்டு கடைசி வசனத்திலே எங்கேயாவது போட்டிருப்பார்கள், ஐசிஜியையும் பாருங்கள். இதுதான் 2021 நடைபெற்றது. 2021 ஜெனோசைட், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, war கிரைம்ஸ் என்று அந்த கோரிக்கை கொடுத்திருந்தார்கள் கடைசியிலே. ஆனால் அதுக்கு முதல் நடந்த விடயம் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு சிவகரன் போன்றவர்களிடம் நீங்கள் கேட்டால் தெரியும். ஜெனோசைட் கடைசியாக இருந்தது. எப்படி இருந்தது என்றால் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இன அழிப்பு, போர்க்குற்றங்கள் என்றுதான் முதல் இருந்தது. பிறகு இது ஆட்கள் கடுமையாக கேட்ட பொழுது மற்றும் இன அழிப்பு குற்றங்கள் என்று மற்றும் என்று போட்ட உடனேயே அந்த இன அழிப்பினுடைய கனதி குறைந்து விடுகிறது. நீங்கள் என்னத்தை சொல்லுகிறீர்கள் சர்வதேசத்துக்கு என்றால், நாங்கள் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்று நினைக்கவில்லை, ஆனால் அவங்க சில பேர் சொல்றாங்க அதுக்காண்டி இந்த மற்றும் என்று போட்டிருக்கிறோம். இதெல்லாம் சட்ட நுணுக்கம் உள்ளவர்களுக்கு விளங்கும். இந்த பிட்வீன் த லைன்ஸ் வாசிப்பதை போல தான் நீங்கள் கோரிக்கை எழுதுகின்ற பொழுது இன அழிப்பு நடந்தால் இன அழிப்பு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். தமிழர் தரப்பு எங்களுக்குள் இனப்படுகொலை அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பற்றி பேசுகின்றோம். இலங்கையில் இருக்கின்ற இராணுவ தளபதிகளுக்கு வெளிநாடுகளில் தடை விதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அது உண்மையில் மனித உரிமைக்காக தடை விதிக்கப்படுகின்றது என்ற பார்வையெல்லாம் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா கடந்த மாதம் 10ஆம் தேதி பிரான்சிஸ்கோ அல்பானிஸுக்கு தடை விதித்திருக்கின்றது. குறிப்பாக ஐநாவினுடைய காசாக்கான ஒரு மனித உரிமை நிபுணர் அவர்தான் அறிக்கையை தாக்கல் செய்வார். அவ்வாறான ஒருவருக்கு தடை விதித்திருக்கின்றது. அது கூறுகின்ற காரணம், அமெரிக்கா தடை விதித்ததுக்கு கூறுகின்ற காரணம், ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்கவில்லை இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆனால் இந்த 2 நாடுகளையும் ஐசிசிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இவருடைய கூற்று இருக்கின்றது. இவர் சர்வதேச ரீதியில் அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்றார், எங்களுடைய நாட்டுக்கு எதிராக கதைக்கின்றார் போன்ற விடயங்களை கூறுகின்றார். குறிப்பாக ஐசிசிக்கு கொண்டு செல்ல வேண்டும், அங்கு இனப்படுகொலை நடந்தது என்று கூறிய விடயங்களை மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதி அந்த மனித உரிமை நிபுணருக்கு தடை விதிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் செல்வதற்கு ஒரு பயண தடை. இலங்கையில் இருக்கின்ற இராணுவ தளபதிகளுக்கு எவ்வாறு அமெரிக்காவிலும் பிரித்தானியாவிலும் தடை விதிக்கப்படுகின்றதோ அதனை ஒத்த ஒரு தடை. ஆகவே நாங்கள் கோருவது போன்று உண்மையில் இந்த மனித உரிமை விவகாரங்கள் அடிப்படையில் தான் இந்த தடைகளா அல்லது புவிசார் அரசியல்லாம் அதனை தீர்மானிக்கின்றதா? இது புவிசார் அரசியல் தான் இதை தீர்மானிக்கின்றது. ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பிரான்சிஸ்கோ அம்மையாரை நியமித்ததே மனித உரிமை பேரவை. பொதுச்சபையோ அல்லது பாதுகாப்பு சபையோ அவரை நியமிக்கவில்லை. நாங்கள் எந்த மனித உரிமை பேரவை இதை பார்க்க மாட்டாது, அதை செய்ய மாட்டாது, ஒரு நாட்டுக்கு தண்டிக்காது, நாட்டுக்கு எதிராக செயற்படாது என்று நாங்கள் கதைத்து கொண்டு எங்களுடைய அரசியல்வாதிகள் நேரத்தை மெனக்கெடுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த மனித உரிமை பேரவையால் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த பிரான்சிஸ்கோ அம்மையார். இந்த மனித உரிமை பேரவையிலிருந்து தான் அமெரிக்கா வெளியேறியும் இருக்கின்றது. வெளியேறிவிட்டு இப்படி தடைகளை விதித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக. ஆனால் அப்படியான இடத்திலே எங்களுடைய இன அழிப்புக்கு இந்த மாதிரியெல்லாம் கடுமையான சிக்கல்கள் வராது. ஏனென்றால் அவர்கள் இஸ்ரேலுக்காக ஐநாவுடைய பகைத்துக் கொள்ளக்கூடிய அமெரிக்கா இலங்கைக்காக பகைத்துக் கொள்ளும் என்று இல்லை. அந்த நிலைமையை மாற்றிவிட்டால் அவர்கள் அதற்குரிய அரசியலை முன்னெடுப்பார்கள். ஆகவே புவிசார் அரசியலை காத்து கொண்டு நாங்கள் நிலைமை மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் நாங்கள் செய்ய வேண்டிய மக்கள் திரட்சி அரசியலை முன்னெடுக்க வேண்டும், கோரிக்கையை மையப்படுத்தி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே விழிப்புணர்வு பெற வேண்டும். சர்வதேச ரீதியாக தமிழர்கள் செயற்பாடு இன்று நீங்கள் கேவலமான விடயங்களை வைத்துத்தான் எங்களுடைய தமிழர்களுடைய சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்தீர்கள், வேறு இடத்துல எங்கேயோ இருக்கிறார்கள், வேறு விஷயங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள். கதைக்க வேண்டிய அடிப்படையான இப்படியான விவாதங்களை அவர்கள் மேற்கொள்வதில்லை. நீங்கள் கூர்மையாக அவதானித்து பல கூர்மையான கேள்விகளை கேட்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் கதைக்கின்ற ஊடகத்துறை இருக்கின்ற பலர் இப்படி சிந்தித்து கேள்விகளையே கேட்பதில்லை. அது நீங்கள் இந்த பிரான்சிஸ்கோ அம்மையாரை
பற்றியெல்லாம் நீங்கள் அவதானித்து வந்திருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற கவலை, இந்த யாழ் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் இருக்கின்ற இடத்துல உலக பல்கலைக்கழகங்கள் முழுவதும் இன்று காசாவில் நடக்கின்ற இனஅழிப்புக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தில் எங்கே போனது? செத்து போய்விட்டதா அந்த யாழ் பல்கலைக்கழகம்? ஏன் இந்த காசா இனஅழிப்புக்கு எதிராக ஒரு இனஅழிப்பிற்கு உட்பட்ட சமூகமாக இருந்து வந்த சமூகத்தில் இருப்பவர்கள் குரல் கொடுக்காமல் இருக்கின்றார்கள்? அப்படி இருக்கின்ற தமிழ் சமூகத்துக்கு இனஅழிப்புக்கான நீதி கிடைக்குமா என்ற கேள்வி எங்களிடம் எழுகின்றது. ஆகவே உங்களை போன்ற ஊடகவியலாளர்களின் பணி தாயகத்தில் இருந்து மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன். இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். மிக்க நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.